உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 5/8/2026 புதன்கிழமை, அஸ்வினி நட்சத்திரம், அமாவாசை யோகம் பார்த்து கொண்டு வருகிறோம். ரிஷபத்தில் சூரியனும் சந்திரனும் சேர்ந்து இருக்கின்றார்கள். இந்த அமாவாசை யோகம் எப்படி? நல்ல யோகமா? நல்ல யோகம்தான். எப்படி நல்ல யோகம்? எடுத்த முயற்சியை கைவிட மாட்டார்கள். எடுத்த காரியம் முடியும் வரை அதே குறியாக இருப்பார்கள். அத்துடன் கூடவே இன்னொரு வேலையும் செய்து கொண்டே இருப்பார்கள். தான் எடுத்துக்கொண்ட பணி நல்லபடியாக முடிவதற்காக என்னென்ன திறமைகளை வளர்த்து கொள்ள வேண்டுமோ அதை வளர்த்து கொள்வார்கள். தொடர் பயிற்சி, முயற்சி உண்டு. எனவே இது நல்ல யோகமே. மிதுன ராசியில் இருந்தால் அவர்கள் சொல்லால் சாதிப்பார்கள். அவர்கள் என்ன சொன்னார்களோ அந்த சொல்லை காப்பாற்றுவதற்காக ஏன் உயிரையும் கொடுக்க தயங்க மாட்டார்கள். சமூகத்திலே அவர்கள் ஒரு பேர் இருக்கும். அவர் சொல்ல மாட்டார், சொன்னால் செய்யாமல் விடமாட்டார் என்ற நற்பெயரை நிச்சயம் எடுப்பார்கள். இது அவர்களை காப்பாற்றும். கடகம், கடகராசியில் அமாவாசை யோகம் எப்படி இருக்கிறது? இந்த யோகம் ஒரு சிறப்பான யோகம்தான். ஏனென்றால் நிறைய நபர்களுக்கு ஒரே நேரத்தில் 2 எண்ணங்கள் ஓடலாம். ஒன்றை செய்து கொண்டிருக்கும் போதே வேறொன்று ஞாபகத்துக்கு வரும். அதை பற்றிய ஒரு கணிப்பு, அதற்கு உண்டான சில வேலைகள், இவையெல்லாம் வரும். ஒரு கிளாஸில் தண்ணீர் ஊற்றுகிறோம். தொடர்ந்து விழுவது போல் இருந்தாலும் தொடர்ந்து விழுவது இல்லை. இடைவெளி ஒரு துளிக்கும் இன்னொரு துளிக்கும் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். இதை நாம் அறிவதற்கு எண்ணெயை ஊற்றி பாருங்கள். அப்பொழுது தெரியும் இந்த வித்தியாசம். எண்ணெய் ஒழுக்கு போல் ஒரு சிந்தனை இருந்தால் அந்த காரியம் 100க்கு 100 வெற்றியை கொடுக்கும். இவர்களால் அது முடியும். எண்ணெய் ஒழுக்கு போல் ஒரு சிந்தனை இவர்களுக்கு ஏற்பட்டு அதனால் மாபெரும் வெற்றி உண்டு. அன்பர்களே, இந்த அமாவாசை யோகத்தில் 12 இந்த எல்லா விஷயங்களிலும் 12 ராசிகளில் பார்க்கும்போது இந்த கடகத்தில் இருக்கின்ற அந்த மதிப்பு ஞானிகளுக்கு கைவரப்பட்டதாக இருக்கிறது. ஏனென்றால் தியானம் என்று சொல்கிறோம். ஒருமித்த ஒரு புள்ளியில் நம் கவனத்தை செலுத்துவது. அது எல்லோருக்கும் சாத்தியமில்லை. மனம் நிற்காது. அதை நிற்க வைக்கும் ஆற்றல் கடகத்தில் அமாவாசை யோகம் ஏற்பட்டால் நடக்கும். அன்பர்களே, ரிஷபம், மிதுனம், கடகம் பார்த்தோம். இனி எந்தெந்த நட்சத்திரங்கள் இன்று நன்மையை செய்யும் பார்ப்போம். பூரம், சித்திரை, விசாகம், கேட்டை, பூராடம், திருவோணம், அவிட்டம், பூரட்டாதி, ரேவதி. இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் யோகமான நாள். இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேச ராசி அன்பர்களே, இன்று எதை எப்படி செய்வது, இந்த முடிவை எடுப்பதா வேண்டாமா என்ற ஒரு தீவிரமான ஒரு சிந்தனை, சற்றே பயம் கலந்த சிந்தனை உங்களுக்கு ஏற்பட இருக்கிறது. இன்றைய தேவை நிதானம்.
ரிஷபராசி அன்பர்களே, நாளைய தினம் நாம் உயர்வடைய எது தேவை, எதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதில் ஒரு தெளிவும் முயற்சியும் இன்று நடக்கும் வெற்றிகரமாக. மிதுன ராசி அன்பர்களே, ஒரு குறிப்பிட்ட இலக்கினை அடைவதற்காக பெரும் முயற்சி உங்களால் இன்று மேற்கொள்ளப்பட்டு அது நீங்கள் நினைத்ததை விட வெற்றியை கொடுக்கும். இன்று நல்ல நாள். கடகராசி அன்பர்களே, உங்கள் தேவையை பெற்றுக்கொள்ள இன்றைய தினம் அதிகமான பணத்தை செலவிட வேண்டிய ஒரு கட்டம் ஏற்படும். பண விஷயத்தில் சற்று அதிக செலவு இன்று உங்களுக்கு காணப்படுகிறது. கவனம். சிம்மராசி அன்பர்களே, உங்களது நெடுநாள் லட்சிய கனவை இன்று நிறைவேற்றுவீர்கள். மனம் பூரிப்பு அடையும். கன்னிராசி அன்பர்களே, இன்றைய வெற்றியை உங்களாலேயே நம்ப முடியாது. வேறு வழியில்லை, நாம் செய்துதான் ஆக வேண்டும், அந்த நிலைக்கு நாம் தள்ளப்பட்டு விட்டோம் என்றெல்லாம் சற்றே பயந்து கொண்டு பணிபுரிந்த நீங்கள் அந்த செயலில் மாபெரும் வெற்றியை காணுகின்றீர்கள். இன்றைய வெற்றி ஆச்சரியமான வெற்றி, உங்களாலேயே நம்ப முடியாத வெற்றி. துலாம் ராசி அன்பர்களே, நல்ல நாள். சைக்கிள் ஓட்டிக்கொண்டு செல்லுகின்றீர்கள். வைத்துக்கொள்ளுங்கள் ஒரு கற்பனை. சைக்கிள் ஓட்டிக்கொண்டு செல்லுகின்றீர்கள். எதிர்காத்து அல்ல, தள்ளுகாத்தாக இருக்கிறது. கஷ்டப்படாமல் பயணிக்கலாம் அல்லவா? அந்த பயணம் இன்று உங்களுக்கு ஏற்படும். விருச்சக ராசி அன்பர்களே, எடுத்த செயலில் செய்யும் தொழிலில் வெற்றி, மாபெரும் வெற்றி. இந்த வெற்றி சும்மா கிடைக்காது, உங்களை கஷ்டப்படுத்தி பின் கிடைக்கும். எப்படியோ வெற்றி உண்டு. தனுசு ராசி அன்பர்களே, யானைக்கும் அடி சறுக்கும். நீங்கள் புத்திசாலி, மற்றவர்களுக்கு யோசனை சொல்பவர் நீங்கள். உங்களுக்கே இன்று ஒரு தடுமாற்றம். இதை செய்வதா வேண்டாமா என்பதில் ஒரு தடுமாற்றம், குழப்பம் ஏற்படுகின்றது. சற்று கவனம் தேவை. மகர ராசி அன்பர்களே, உங்கள் திறமையை வெளிப்படுத்துகின்றீர்கள். அது எந்த அளவுக்கு வெற்றியை கொடுக்கும் என்று உங்களுக்கு தெரியாது. ஏனென்றால் எதிர்ப்புகள், மற்ற விஷயங்கள் உங்களுக்கு புரியாதது, தெரியாதது. இருப்பினும் உங்கள் திறமையை முழுமையாக காட்டுகின்றீர்கள். அதில் நம்ப முடியாத மாபெரும் வெற்றியை காண்பீர்கள். நீங்களே எதிர்பாரா வெற்றி, இன்ப அதிர்ச்சி இன்று உங்களுக்கு உண்டு. கும்பராசி அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்காக அல்ல, உங்கள் நன்மைக்காக அல்ல, நீங்கள் விரும்பும் ஒருவரின் நன்மைக்காக இன்றைய தினம் உங்களது கடும் முயற்சி இருக்கிறது. அந்த முயற்சி நீங்கள் விரும்பியது போல் வெற்றியை தருகிறது.
நல்ல நாள். மீனராசி அன்பர்களே, நீங்கள் பெருமளவு சாந்தமாகவே இருப்பீர்கள். அல்லது நீங்கள் சாந்தமாக இல்லாமல் இருந்தாலும் உங்கள் முகத்தை பார்த்தால் ஏதோ ஒரு சாந்த ரூபியை பார்த்தது போல் தான் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு முக அமைப்பு பிறப்பிலேயே உங்களுக்கு உண்டு. அந்த முகத்தாலும் உங்களது புத்தியாலும் இன்றைய தினம், உங்களது பேச்சாலும் இன்றைய தினம் ஒரு சண்டையை தீர்த்து வைப்பீர்கள், ஒரு சமாதானத்தை ஏற்படுத்துவீர்கள். புண்ணியமான நாள் இந்த நாள். அன்பர்களே, இதுவரை 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன். வணக்கம். உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி.